என்னடி சாந்தி காலையிலே பூசணிக்காய் கையுமா சுத்தின்னு இருக்கிற? உங்களை நல்லா சுத்துன்னு சுத்தி தெருவுல வந்து உடைச்சிட்டு போலாம் தான் சுத்தி நிற்கிறேன் கையில வச்சுக்கணும். ஐயோ, புருஷன் மேல அவ்வளவு பாசமாடி இவ்வளவு காலையில வந்து எனக்கு சுத்தி போறேன்னு சொல்ற? அட நீங்க வேற காலையில விருப்பத்தாதீங்க, குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன் நானு. அம்மா எனக்கு வேணாண்டி அம்மா பூசணிக்காய் குழம்புலாம். நீயும் எங்க அம்மா உன்னையும் சாப்பிடுங்க. நான் கேட்டேன், நான் இந்த குழம்பு வேணும்னு சொல்லிட்டு விடிஞ்சது விடியாததுமா முதல்ல போய் பூசணிக்காய் வாங்கி வந்து குழம்பு வைக்கிறான். எனது வேணாவா? வேற வழியே கிடையாது, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அத்தை தான் சொன்னாங்க, அதனால தான் நான் செய்யறேன். உங்களுக்கு என்ன டவுட்னா போய் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. சாந்தி, நேத்து சொன்னல நானு முட்டை வந்து கம்மி ரேட்டுக்கு தராங்கடி, நம்ம கடை இருக்குதுல பக்கத்துல, அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்டு போலாம் அப்படின்னு இருக்கிறடி. ஒரு ட்ரே வாங்கி வரட்டுமா இல்ல 2 ட்ரே வாங்கி வரட்டுமாடி? எனது 2 ட்ரேவா? வாங்கி வந்து என்ன கடையா வைக்க போறீங்க? மல்லிகை கடை வைக்க போறீங்களா? ஏன்னு கேன மாதிரி பேசாதடி. ஒரு ட்ரே வாங்கி வந்தா என்ன பத்தோம், 2 வாங்கி வந்து வச்சுனா கூட ஒரு நாளைக்கு ஒரு 4 முட்டை வேக வச்சுன்னா ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ள காலி ஆயிடாதா? டேய், வரும்போது எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி வாடா, மறந்துட்டு போறேன். என்னங்க, வெத்தலை பாக்கு கூட என்ன கம்மி ரேட்டு கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க சொன்னீங்களே இப்போ ஒரு ட்ரே 2 ட்ரேன்னு, அந்த மாதிரி ஒரு ட்ரே 2 ட்ரே அப்படின்னு எதனா கிடைக்குதான்னு வாங்கி வந்து கொடுத்துருங்க உங்க அம்மாக்கு கம்மி ரேட்ல. என்னடி என்ன வாங்கி வரான் கம்மி ரேட்ல? அவன் என்ன வாங்கி வரேன்னு சொன்னா கூட சேர்த்து இதையும் வாங்கி வாங்கன்ற. நான் தாமா முட்டை வாங்கி வரேன்னு சொன்னேன். முட்டை வாங்கி வர போறியா? எதுக்குடா? வாங்கி வந்து உன் பொண்டாட்டி மண்டியிலே வந்து முட்டையை போட்டு உடைச்சி அதை தேய்ச்சி குடிக்க போறாளா என்ன? ஐயோ அம்மா. என்னங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு குளிங்க சிரிச்சு நிக்கிறீங்க? இப்பதான் என் பொண்டாட்டி சொன்னான், எதுக்குங்க அவ்வளவு வாங்கி வரீங்க வேணான்ட்டு. பார்த்தா எங்க அம்மா வந்து மொத்த முட்டையை அவன் மண்டியில உடச்சு குளிக்க போறாளான்னு கேக்குறாங்க. ஐயோ ஆமா ஆமா, இந்த மாதிரி பண்ணா வாங்கி வர முட்டை பத்தவே பத்தாது, இன்னும் அதிகமா தான் வாங்கி வரணும் இவளுக்கு. ஏய், பைத்தியக்கார மாதிரி சிரிச்சு நிக்காத. என்ன கதை என்ன ஏது? கேட்டா புருஷனும் பொண்டாட்டி மாறி மாறி பேசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்கடா. அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து என் ஃப்ரெண்டு ஒரு ஜோக் சொன்னான், திடீர்னு இப்ப ஞாபகம் வந்துச்சுமா, அதான் சிரிச்சுக்கிறேன். நேத்து ஜோக்கு சொல்லும் போது என்ன கோமால இருந்தீங்களா? அப்பவே சிரிச்சுட்டு வர வேண்டியதானே. நினைச்சு சிரிக்கிறாராம், இதை நான் நம்பணுமா? சரி சரி, கடை மூடிடும், நான் சட்டுன்னு வாங்கி வந்துடுறேன் சாந்தி. டேய் பையா, டேய் என்னடா கடைசி வரைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லாதே போறியடா? ஏன்டி என்னத்து வாங்கி வரேன்ட்டு போறான்? என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன நினைச்சுக்கிறான்? சிரிச்சுனே இருக்கிறானே. தெரியல அவர் என்ன வாங்க போறான் அப்படின்னு வந்து அவரே சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. எனக்கு உள்ள வேலை கிடக்குது. என்னடா இது? என்னதான் வாங்கி வர போறான்னு தெரியல. அவன் கேட்டுனே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், சிரிச்சுட்டு மயப்பிட்டு போயிட்டானே. எனக்கு வெத்தலை பாக்காச்சும் வாங்கி வந்து தருவானா ஏன் தெரியல. விடக்கூடாது, இங்கேயே படியிலே இங்கேயே உட்காரணும். எப்படியும் கடைக்கு போனவன் நேரா இப்ப வீட்டுக்கு தான் வருவான். வந்த உடனே என்ன வாங்கி வரான்னு பேக செக் பண்ணிடணும். என்னடா பையா, இதுக்குதான் வேக வேகமா போனியா முட்டை வாங்கறதுக்கு? ஏமா போகும்போதே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஆமா ஆமா, 2 பேரும் பேசிக்கிறீங்களே தவிர என்ன ஏதுன்னு கதைய சொல்றீங்களா? போடா, போய் எடுத்துன்னு போய் குடு. காலி ஆகிற வரைக்கும் இதையே செஞ்சு கொட்டு பாப்பாரு. மா, டெய்லியும் ஒரு 2 முட்டையாச்சும் சாப்பிடணுமா, உடம்புக்கு நல்லது, அதனாலதான் நான் வாங்கி வந்தேன். ஏன் முட்டை மட்டும்தான் நல்லதா? காய்கறிங்க, கீரை, மீன் அதெல்லாம் கூட தான் நல்லது. டெய்லி வாங்கி வந்து கொடு. அதையும் அதெல்லாம் வாங்கி வந்துடாத. நான் சொன்னாதான் வாங்கி வர்றது, இல்லன்னா வாங்கி வர்றதே கிடையாது. உங்களுக்கு வாங்கி வந்தாலும் குத்தம், வாங்கி வரலனாலும் குத்தமா? எத்தனை முறை சொன்னேன் வெத்தலை பாக்கு வாங்கினு வாடான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்காது. சாந்தி, சாந்தி சொல்லுங்க அத்தை. ஏமா அவன் கிளம்பிட்டு போறான் வேலைக்கு, வெத்தலை பாக்கு வாங்கி வரான்னு நான் சொல்லி கேட்டேன். அவன் முன்னாடியே தானே எத்தனை முறை நான் சொல்றேன். நான் சொல்றதே அவன் காதுல வாங்க மாட்டேங்கிறானே. என்ன கதை அது? போய் வாங்கி குடுத்துட்டு வேலைக்கு போக சொல்லுமா. அத்தை, நான் இப்ப போய் சொன்னா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, என்னால முடியாது, சாயந்தரமா வரும்போது வாங்கி வரேன் வேலை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லுவார் அத்தை. அவரு கிளம்புவாரு, நீங்க அவர்கிட்டயே சொல்லுங்க, நான் சொல்லல. நம்ம சொன்னா ஒருத்தர் ஒரு வேலை எங்க செய்யறாங்க, அவங்க சொன்னா மட்டும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க. சாந்தி என்ன பண்றாமா? சாந்தி சாமான கழுவிக்குதுமா. சாமான கழுவுது சாந்தி. சாந்தி சாமான கழுவுது. ஏய், அவங்க மாமியார் தான் வேணும்னே பேசுறாங்கன்னா முன்னாடி நீ கிண்டல் பண்ணிக்கிற கம்முனி. தாமரக்கா, சாந்தி உள்ளதா இருக்கும், போலாம். ஏமா அந்த கொஞ்சம் மொன கடையில வெத்தலை பாக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போறீங்களா யாருன்னா ஒருத்தரு? சரி சரிம்மா, பொண்ணு வாங்கி கொடுப்பா. ஏ வசந்தி,
வெத்தலை பாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. வாமா வாமா கூட அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்கள நம்பி வந்தா எதனா வேலை வந்தா என்ன என் தலையில கட்டிட்டு ஓடிடுறாங்க. அது என்ன சாப்பாடா என்ன, சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெத்தலை பாக்கு வாங்கின்னு வந்து கொடுன்றாங்க பாரு. ஆயா காசு கொடுங்க வெத்தலை பாக்கு வாங்கறதுக்கு. சரி என்ன நோட்டு பெண்ணு அப்படின்னு எல்லாம் எடுத்து வந்துக்கிறாளுங்களே, என்ன பண்ண போறாங்க? எதனா கவிதை கிவிதை ஏதாவது எழுத போறாங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க எதுக்கு வச்சுன்னு இருக்காங்களா எனக்கு தெரியாது. கூடயே வர எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்றேன். என்னவோ போ. சரி இப்ப காசு தரீங்களா இல்ல நான் போட்டுமா உள்ள? வேணாமா வேணாமா, வா வா வாங்கி கொடுத்துட்டு போ. என்ன வேலை இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ அப்புறமா போய் செய்.